மகாதேவ் டிஎன்பிஎஸ்சி யூடியூப் சேனல் சார்பாக எல்லாருக்கும் பெரிய வணக்கம். இன்றைக்கி நம்ம ஆகஸ்ட் 24 நியூஸ் பேப்பரில் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு என்னென்ன நியூஸ் தேவை அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கும் நேபாளுக்கும் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி ஒரு எடிட்டோரியல் பேஜில் கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலி புது நியூஸ் கிடையாது. நம்ம ஏற்கனவே இந்த நியூஸை ஆகஸ்ட் 18 நினைக்கிறேன், நம்ம ஆகஸ்ட் 18 பண்ணின நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ்லேயே நம்ம இந்த நியூஸை பார்த்துருக்கோம். உங்களுக்கு அப்போ நான் என்னென்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கும் நேபாளுக்கும் இருக்கக்கூடிய அந்த பார்டர் பிரச்சனை பற்றி நம்ம அன்றைக்கி பேசியிருந்தோம். ஸோ இது நேபாள், இங்கே வந்துட்டு இந்தியா இருக்குது. ஸோ இப்போ பிரச்சனைக்குரிய பகுதி எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த இடம் தான். இந்த இடத்துல தான் வந்துட்டு இப்போ நேபாளுக்கும் இந்தியாவுக்கும் அந்த பார்டர் பிரச்சனை போயிட்டுருக்கு. இந்த இடத்த வந்துட்டு நம்ம ஜூம் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த 3 இடம், இந்த 3 தான் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமாக இப்போ பிரச்சனைக்குரிய பகுதி. லிப்புலேக், கலப்பனி, லிம்ஃபியதூரா, இந்த 3 இடமே இப்போ வந்துட்டு பிரச்சனைக்குரிய பகுதியாக சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இப்போது ரீசெண்டாக வந்துட்டு நேபாளுடைய பிரைம் மினிஸ்டர் ஷர்மா ஒலி என்ன பண்ணினார்னா, இந்த 3 பகுதிகளையும் நேபாளோட பகுதின்னு சொல்லி புது மேப்பு வந்துட்டு ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அப்படி ஒரு கண்ட்ரி வந்துட்டு தன்னால் முடிவெடுத்து அவங்களே வந்துட்டு இது தங்களுடைய பகுதின்னு சொல்லிட்டு ஒரு மேப்பை ரிலீஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதுதான் பார்த்தீங்கன்னா பிரச்சனையாக போயிட்டுருக்கு. இப்படி போயிட்டு இருந்த டைமில் ஆகஸ்ட் 15 வந்துட்டு சுதந்திர தினம் வந்துச்சு. அதுக்கு அவர் நேபாள் பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு நம்ம பிரைம் மினிஸ்டருக்கு ஃபோன் பண்ணி விஷ் பண்ண உடனே ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் சைனாக இதை நினைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா இந்த ஆர்டிக்கிள் கொடுத்துருந்தாங்க. அது சம்மந்தப்பட்ட ஆர்டிக்கிள் தான் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் அதில் நமக்கும் நேபாளுக்கும் இப்போ என்னென்ன ப்ராஜெக்ட்லாம் நம்ம வந்துட்டு கொஞ்சம் சேர்ந்து பண்ணிகிட்ருக்கோங்கிறத பற்றியும் கொடுத்துருந்தாங்க. அருண் 3 ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட், அடுத்து பார்த்திங்கன்னா பஞ்சேஸ்வர் மல்டிபர்பஸ் ப்ராஜெக்ட். இந்த பஞ்சேஸ்வர் மல்டிபர்பஸ் ப்ராஜெக்ட் எந்த ரிவரில் போயிட்டுருக்குன்னு பார்த்தோம், மகாகலி ரிவரில் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம அன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ நீங்கள் ஒரு தடவை அந்த ஆகஸ்ட் 18 நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் பண்ணும்போது இந்த நேபாள் பற்றி நான் என்ன சொன்னேங்கிறத மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி ஆர்டிக்கிள் படிக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரி, என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா அதே இன்ஃபர்மேஷன் தான். இப்போ என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா இந்த கலப்பனி அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு 35 ஸ்கொயர் கிலோமீட்டர் தான் பிரச்சனைக்குரிய பகுதி அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிக்கிளில் கொடுத்துருக்காங்க. சரி, இது ஓகே. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏன் வந்துட்டு இந்த பிரச்சனை வந்துச்சுங்கிறத கொடுத்துருக்காங்க. நேபாள் வந்துட்டு அவங்களுடைய சட்ட திருத்தம் போட்டு அந்த சட்ட திருத்தம் மூலிமா ஒரு புது மேப்பை வந்துட்டு ரிலீஸ் பண்ணாங்க. அதனால தான் இப்போ இந்த பிரச்சனை வந்துச்சு அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான். இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு பார்டரில் ஒரு விஷயம் இப்படி போயிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு கண்ட்ரி என்ன பண்ணலான்னா இப்படி யூனிலேட்ரலாக அப்படின்னா அவங்க மட்டுமே முடிவெடுத்து இன்னொரு கண்ட்ரி கூட பேசாமல், பார்டரில் இருக்கக்கூடிய இன்னொரு கண்ட்ரி கூட பேசாமல் இப்படி அவங்களே முடிவெடுத்து இப்படி ஒரு மேப்பை ரிலீஸ் பண்ணா அப்படின்னா இது என்னென்ன பிரச்சனை கொண்டு வரும்னு கேட்டிங்கன்னா, மற்ற நேஷ்னல் பவுண்டரியும் இது என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா அன்ஸ்டேபிளாக மாற்றும், ஷிஃப்டிங்காக மாற்றும். அதாவது இப்படி ஆளாளுக்கு இது எங்கள் பகுதி இது எங்கள் பகுதின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு இப்படி ஒரு மேப்பை ரிலீஸ் பண்ணாங்கன்னா இது வந்துட்டு அந்த நேஷ்னல் பவுண்டரியில் ஒரு அன்ஸ்டேபிள் சுச்சுவேஷன், ஏதாவது ஒரு போர்க்களமான ஒரு சுச்சுவேஷனை வந்துட்டு இது கிரியேட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி இந்த பார்டர் வந்துட்டு இந்த நேபாளுக்கும் நமக்கும் எப்போ பார்டர் பிரிக்கப்பட்டுச்சுங்கிறத வந்துட்டு ஒரு ஒப்பந்தம் ட்ரீட்டி ஆஃப் சகுலி அப்படிங்கிற அந்த ஒப்பந்தம் 1816 வந்துட்டு சைன் பண்ணியிருக்காங்க. அந்த ஒப்பந்தத்துப்படி இந்த காளி ரிவரை தான் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா நேபாளுக்கும் நமக்குமான அந்த பவுண்ட்ரி ரிவராக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அந்த பாயிண்ட் முக்கியம். ஸோ ட்ரீட்டி ஆஃப் சகுலி இந்த பாயிண்ட்டு இந்த எடிட்டோரியல்லேருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய பாயிண்ட்டு. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேபாள் நிஜமாகவே இந்த பகுதி வந்துட்டு நேபாளில் சேர்ந்த பகுதியா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஹிஸ்ட்ரியில் எடுத்து பார்த்தோம்னா எந்த எவிடன்ஸுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இந்த பவுண்ட்ரி இந்த பிரச்சனையெல்லாம் யார் தான் வந்துட்டு அப்போது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னா பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்துட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கார்ட்டோகிராஃபிக் சிக்கனரி அப்படின்னா அந்த பொலிட்டிக்கல் மேப்பை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறது. சரிங்களா? அதுதான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா இந்த கார்ட்டோகிராஃபிக் சிக்கனரி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி மாற்றிக்கிட்டாங்க இல்லையா அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. அப்படி இருக்கும்போது இந்த 1857 என்ன நடந்துச்சுன்னா சிப்பாய் கழகம் நடந்துச்சு. நமக்கு தெரியும், சிப்பாய் மியூட்டினி நடந்துச்சு. இந்த சிப்பாய் மியூட்டினிக்கு வந்துட்டு பிரிட்டிஷ்க்கு ஹெல்ப் பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா நேபாளிஸ்.
நேபாளிஸோட ஹெல்ப் மூலிமா தான் இந்த சிப்பாய் மியூட்டினியை வந்துட்டு பிரிட்டிஷ் தடுத்து நிறுத்தினாங்க. சரி, ஓகே. அப்படி அவங்க ஹெல்ப் பண்ணியிருக்கும் போது என்ன பண்ணியிருந்திருக்கணும், இந்த பகுதி ஒருவேளை அவங்களோட தான் இருந்ததா கிளைம் வச்சுருக்கணும் இல்லையா? ஏன்னா இவங்க என்ன கேட்டிருந்தாலும் அப்போ வந்துட்டு பிரிட்டிஷ் கொடுத்துருந்துருப்பாங்க அந்த ஹெல்ப்புக்கு. ஆனால் அப்போ கூட இவங்க என்ன பண்ணல அப்படின்னா இதை கேட்கல. அப்போ இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, இதுக்கு முன்னாடி கூட வரலாற்றில் முன்னாடி கூட வந்துட்டு இந்த பிரச்சனைக்குரிய பகுதிகள் வந்துட்டு நேபாளத்தை சேர்ந்ததுன்னு சொல்கிறதுக்கு எந்த எவிடன்ஸும் கிடையாது. 1969 அப்போ இருந்த பிரைம் மினிஸ்டர், நேபாளோட பிரைம் மினிஸ்டர் கிருத்திநிதி பிஷ்சித் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இந்தியா கிட்ட வந்துட்டு ஒரு டிமாண்ட் வச்சுருக்காரு. என்னென்னா, இப்போ இந்தியாவோட மிலிட்ரி பர்சனல் வந்துட்டு ஒரு 17 வில்லேஜை வந்துட்டு ஆக்கிரமிச்சிருக்காங்க, அதை வந்துட்டு வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. அப்போ கூட அந்த 17 வில்லேஜில் பார்த்தீங்கன்னா இப்போது பிரச்சனைக்குரிய பகுதி ஒன்று கூட வரல. இந்த களப்பணி, லிம்பிய தூரா, இது எதுவுமே பார்த்தீங்கன்னா அப்போ வரல. ஆனால் அப்பையும் இது யார் கண்ட்ரோலில் தான் இருந்துச்சுன்னா மிலிட்ரி இந்தியன் கண்ட்ரோலில் தான் இருந்துச்சு. ஒருவேளை இவங்களுக்கு அது தங்களுடைய பகுதின்னு தோணி இருந்துச்சு அப்படின்னா அப்போவே வந்துட்டு இந்த வில்லேஜில் அதையும் சேர்த்துருந்துருக்கணும் இல்லையா? ஆனால் ஏன் சேர்க்கலை அப்படிங்கிற மாதிரி இந்த எடிட்டோரியலில் சொல்லியிருக்காங்க. அதை தான் இங்கே சொல்லி இஃப் லிப்புலே களப்பணி வேர் ஆன் நேபாளி டெரிட்டரி, ஏன் வந்துட்டு இந்த லிஸ்ட்டில் இருந்து அவங்க அதை ஒமிட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எடிட்டோரியலில் கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த எடிட்டோரியல். மற்றபடி இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் யூபிஎஸ்சி சிலபஸில் வந்துட்டு இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸை பற்றி கேட்கலாம். ஏதாவது நேபாளுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய அந்த இன்டர்நேஷ்னல் பவுண்டரி ரிலேஷன்ஷிப்பை பற்றி கேட்கலாம். ஏன்னா இப்போ நேபாளுக்கும் நமக்கும் இந்த பிரச்சனை போயிட்டுருக்கு, நமக்கும் பங்களாதேஷ்க்கும் கூட கொஞ்சம் பார்டர் பிரச்சனை போயிட்டுருக்கு. ஸோ நிறையா கண்ட்ரி கூட இந்த பார்டர் இஷ்யூஸ் போயிட்டுருக்கு இல்லையா? இதெல்லாம் கம்பைல் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரீட்டிலாம் கோட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ நம்ம இந்த எடிட்டோரியல் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த பாயிண்ட்டு தான். ட்ரீட்டி ஆஃப் சகுலி, எந்த ரிவரை வந்துட்டு நம்ம ட்ரீட்டி ஆஃப் சகுலியில் வந்துட்டு நேபாளோட பார்டரில் வச்சுக்கிட்டோம், காளி ரிவரை தான் நம்ம பவுண்ட்ரியாக ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். சரிங்களா? ஸோ இந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, ஓகே. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு இந்த புதிய கல்விக் கொள்கை, இந்த கல்விக் கொள்கைக்காக இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆசிரியர்கிட்ட வந்துட்டு கருத்து கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஆசிரியர்களோட கருத்து எல்லாம் சேர்த்து என்சிஆர்டி என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஒரு டாக்குமெண்ட்டாக வந்துட்டு சேர்த்து சஜஷன்ஸை வந்து அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் அந்த சஜஷன்ஸை எடுத்துக்கிறாங்களா இல்லையாங்கிறத நம்ம கொஞ்சம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த நேஷ்னல், இதுவும் புது நியூஸ் கிடையாது இல்லையா? நம்ம ஏற்கனவே இந்த நியூ எஜுகேஷன் பாலிசியை பற்றி நம்ம நிறையா பார்த்துருக்கோம். தனி வீடியோவாகவும் நம்ம 2 வீடியோ போட்டிருக்கோம். ஒரு வீடியோவில் இந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி என்ன சொல்லுது, இந்த புது நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி என்ன சொல்லுதுங்கிறத பார்த்தோம். இன்னொரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா இப்போது இதோட பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன அப்படிங்கிறத கூட நம்ம அனலைஸ் பண்ணி போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கை நான் உங்களுக்கு மேலே கொடுத்துருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துட்றேன். ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஃபாஸ்டேக் ஸ்டிக்கர் அப்படிங்கிற ஒன்று, இந்த டோல்கேட்ஸில் வந்துட்டு ரொம்ப நேரம் வண்டி நிற்கிது இல்லையா, அது வந்துட்டு கேன்சல் பண்ணணும். அப்போ நிறைய என்னென்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஃபியூயல் வேஸ்ட் ஆகுது, எரிபொருள் வேஸ்ட் ஆகுது, டைம் வேஸ்ட் ஆகுது. இதெல்லாம் தடுக்கிறதுக்காக என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, நம்ம கேஷாக கொடுத்து கட்டுறதுனால தானே டைம் ஆகுது. ஸோ ஒரு ஃபாஸ்டேக் ஸ்டிக்கரை ஒட்டிட்டு அந்த ஃபாஸ்டேக் ஸ்டிக்கரில் நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும்னு கேட்டிங்கன்னா, டோலில் வந்துட்டு அமௌண்ட் வந்துட்டு டிடெக்ட் ஆயிரும். ஸோ இது அது சம்மந்தப்பட்ட ஒரு நியூஸ் தான். எதுக்காக எடுத்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மெயின்ஸில் இந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் கோட் பண்ணலாம். ஏன்னா நான் திருப்பி சொல்கிறேன், குரூப் 1 மெயின்ஸ் அப்படின்லாம் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் இந்த டிரான்ஸ்போர்ட் எஃபிஷியன்சி எப்படி இம்ப்ரூவ் பண்ணலான்னு நினைக்கிறீங்க, ஒரு வேளை ஃபியூயல் வேஸ்டேஜை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலான்லாம் நினைக்கிறீங்கன்னு ஏதாவது ஒரு கொஸ்டின் அது சம்மந்தப்பட்ட மாதிரி வருது அப்படின்னா நீங்கள் இந்த பாயிண்ட்லாம் கோட் பண்ணலாம். ஃபாஸ்டேக் ஸ்டிக்கரை இன்னும் நம்ம டெவலப் பண்ணும்போது ரொம்ப நேரம் வந்துட்டு டோல்கேட்ஸில் வெயிட் பண்ணுற டைம் குறையும். இதில் ஆக்சுவலி 2 பாயிண்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்துட்டு ஃபியூயல் வேஸ்டேஜ், எரிபொருள் வீணாவதை வந்துட்டு தடுக்கலாம் அப்படிங்கிற பாயிண்ட்டை கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்துட்டு டைம் வேஸ்டேஜ் அதையும் கொடுத்துருக்காங்க. பட் நமக்கு இன்னும் நிறையா யோசித்து பார்த்தோம் அப்படின்னா இன்னும் நிறையா விஷயங்கள் நம்ம எழுதலாம். டைம், இப்போ இந்த ஆர்கன் டொனேஷன் இந்த மாதிரி விஷயத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு ரொம்ப ஸ்பீடாக கொண்டு போக வேண்டிய சுச்சுவேஷன்லாம் இருக்குது. இந்த மாதிரி நிறையா வந்துட்டு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா நிறையா பாயிண்ட்ஸ் கிடைக்கும். பொருட்கள்லாம் வந்துட்டு கரெக்டாக தேவையான டைமில் வந்துட்டு பொருட்கள் வந்து சேரும். ஏதாவது பெரிஷபிள் குட்ஸ், சீக்கிரம் கெட்டு போகிற குட்ஸை வந்துட்டு அதை கூட நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, சீக்கிரம் கெட்டு போகிற குட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு லோக்கல் மார்க்கெட்டில் தான் வந்துட்டு சேல் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த மாதிரி டோல்கேட்ஸ்லாம் இருக்கிறதுனால இதில் ரொம்ப டைம் ஆகும் அப்படிங்கிறதுனால
ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கெலாம் வந்துட்டு பாசிபிள் கிடையாது, சீக்கிரம் கெட்டு போகிற பொருள். இந்த மாதிரி உங்களுக்கு டோல்கேட்ஸில் இந்த டிராஃபிக் இல்லாமல் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலான்னா பெரிஷபிள் கூட்ஸை கூட நம்ம வந்துட்டு ஒரு ஸ்டேட்டை இன்னொரு ஸ்டேட்ஸுக்கு கொண்டு போகலாம். அந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. ஒருவேளை ஃபாஸ்டாக் ஸ்டிக்கரோட அட்வான்டேஜஸ் என்னன்னு எழுத சொன்னாங்கன்னா கூட நீங்கள் இந்த பாயிண்ட்ஸ்லாம் யோசித்து எழுதலாம். சரிங்களா? ஸோ நியூஸ் பேப்பரில் தான் எல்லா பாயிண்ட்ஸுமே கொடுத்துருப்பாங்கன்னு கிடையாது, நம்மளாம் யோசித்து எழுதுறதுல தான் இருக்குது. அதுதான் குரூப் 1 மெயின்ஸ் ஸ்கோர் பண்ணுறவங்களுக்கும் கொஞ்சம் ஸ்கோர் பண்ண முடியாதவங்களுக்கும் இதுதான் வித்தியாசம். சரிங்களா? ஸோ நியூஸ் பேப்பரில் ஒரு 2 பாயிண்ட் கொடுத்தாங்கன்னா அதை நீங்கள் ஒரு 5 பாயிண்ட்டாக மாற்றி எழுத தெரியணும், அவ்வளோதான். சரிங்களா? ஓகே, இது புது நியூஸ் கிடையாது. நம்ம இந்த டீச்சர்ஸ் 2 பேர் அவார்டு வாங்கியிருக்காங்க, திலீப் அப்புறம் சரஸ்வதி, இவங்க 2 பேர் அவார்டு வாங்கியிருக்காங்கங்கிறத நம்ம ஆகஸ்ட் 22 நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் பண்ணும்போதே பார்த்தோம், திலீப் சரஸ்வதி அந்த நியூஸ். ஸோ அது மறுபடியும் வந்திருக்கு இப்போ இங்கிலீஷ் பேப்பரில். சரி, அதனால் இதை நான் எடுத்தேன், அவ்வளோதான். அடுத்து இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மும்பையில் நடந்த அந்த மும்பை குண்டுவெடிப்போட முக்கியமான தீவிரவாதி யாருன்னு கேட்டிங்கன்னா தாவூத் இப்ராஹிம். சரிங்களா? அப்புறம் இப்போ வந்துட்டு ரீசெண்டாக இந்த புல்வாமா அட்டாக்கில் வந்துட்டு யாரை சம்மந்தப்படுத்துகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மசூத் அசார். இவர் தான் அதில் வந்துட்டு ஒரு முக்கிய பங்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இவங்களை வந்துட்டு இந்த மசூத் அசார், தாவூத் இப்ராஹிம் இவங்கெல்லாம் வந்துட்டு பாகிஸ்தானில் தான் இருக்காங்க, அவங்கள இந்தியா கிட்ட ஒப்படைங்கன்னு சொல்லி நம்ம பாகிஸ்தான் கிட்ட கேட்டோம். பட் பாகிஸ்தான் என்ன சொன்னாங்கன்னா அவங்க இல்லவே இல்லை, பாகிஸ்தானில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. தாவூத் இப்ராஹிமை வந்துட்டு இன்டர்நேஷ்னல் டெரரிஸ்ட்டாக வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எப்போ அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 2003 அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சரிங்களா? யார் அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில், ஐநா சபை பாதுகாப்பு கவுன்சில். சரிங்களா? யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இன்டர்நேஷ்னல் டெரரிஸ்ட்டாக அவங்கள அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம அதுக்கப்புறம் ஆக்ஷன்ஸ் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி இந்த புல்வாமா அட்டாக்கில் லிங்க் ஆகிருக்கிற மசூத் அசாரை வந்துட்டு இன்டர்நேஷ்னல் டெரரிஸ்ட்டாக அனௌன்ஸ் பண்ண சொல்லி நம்ம இந்தியா வந்துட்டு யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் ஒரு கிளைம் வச்சாங்க. ஆல்மோஸ்ட் எல்லா கண்ட்ரியுமே பெர்மனண்ட் கண்ட்ரீஸ்னு சொல்லக்கூடிய அந்த P5 கண்ட்ரீஸ் யார் யார், ஃபரூக் ஞாபகம் வச்சுக்க சொன்னவங்கள. ஸோ ஃப்ரான்ஸு, USA, ரஷ்யா, UK, அப்புறம் பார்த்தீங்கன்னா சைனா. இந்த 5 கண்ட்ரியில் 4 கண்ட்ரியுமே பார்த்தீங்கன்னா ஒத்துக்கிட்டாங்க, சைனாவை தவிர்த்து. ஸோ சைனானால தான் என்ன ஆகிட்டே இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா நிறையா தடவை கிளைம் பண்ணியும் மசூத் அசாரை வந்துட்டு இன்டர்நேஷ்னல் டெரரிஸ்ட்டை அனௌன்ஸ் பண்ண முடியல. அப்புறம் ரீசெண்டாக நிறையா ப்ரெஷர் கொடுத்ததுனால சைனாவும் என்ன பண்ணிருச்சுன்னா இதை அக்செப்ட் பண்ணிருச்சு. ஸோ இப்போ மசூத் அசாரும் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் டெரரிஸ்ட் லிஸ்ட்டில் இருக்காப்புல. அப்படி இருக்கும்போது பாகிஸ்தான் கிட்ட வந்துட்டு அவங்கள ஒப்படைக்க சொன்னால் அவங்க பாகிஸ்தான்லேயே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த நியூஸில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா ரீசெண்டாக பாகிஸ்தான் வந்துட்டு இவங்களோட பேங்க் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா பிளாக் பண்ணியிருக்காங்க. இவங்க மட்டும் இல்லை, இன்னும் ஒரு 88 பேரோட பேங்க் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு முடக்கியிருக்காங்க. ஸோ இப்படி முடக்கினதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா அவங்க வந்துட்டு பாகிஸ்தானில் தான் இருக்காங்கன்னு தெரிய வருதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நியூஸ் போயிட்டுருக்கு. பட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை தான் க்ளோஸ் பண்ணியிருக்கோம், மற்றபடி அவங்க இங்கே இருக்காங்க அப்படின்லாம் நாங்கள் சொல்ல வரல அப்படிங்கிற மாதிரி அவங்க தரப்பில் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி ஏன் வந்துட்டு பாகிஸ்தான் வந்துட்டு இவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை வந்துட்டு முடக்குனாங்களோ அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா FATF அப்படின்னு சொல்கிறவங்க என்ன இது என்னென்னா FATF அப்படின்னா ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ். சரிங்களா? ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ்ன்னு நினைக்கிறேன். அவங்களோட வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த டெரரிஸ்ட்டுக்கெலாம் ஃபண்டு கொடுக்குறாங்க இல்லையா, நிறையா நாடு வந்துட்டு ஃபண்டு தந்து டெரரிஸ்ட்டை வளர்க்குறாங்க இல்லையா, அதெல்லாம் ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்ன பண்ணுவாங்கன்னா அதுதான் யாரோட வேலைனா இந்த ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ். அவங்க ஏற்கனவே என்ன பண்ணியிருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா பாகிஸ்தானை வந்துட்டு கிரே லிஸ்ட்டில் வச்சுருந்தாங்க. சரிங்களா? நீங்கள் ஆக்ஷன் எடுக்காமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களை வந்துட்டு ஏற்கனவே வந்துட்டு இந்த ஈரான், அப்புறம் வந்துட்டு நார்த் கொரியா இவங்கெல்லாம் எந்த லிஸ்ட்டில் இருக்காங்கன்னா பிளாக் லிஸ்ட்டில் இருக்காங்க. அந்த மாதிரி நாங்கள் வந்துட்டு உங்களையும் கிரே லிஸ்ட்லேருந்து பிளாக் லிஸ்ட்டுக்கு மாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு டைம் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் அந்த டைமை பார்த்தீங்கன்னா மறுபடியும் பிப்ரவரி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ கொரோனா டைம்னால் என்ன ஆகிடுச்சுன்னா மீட்டிங் வந்துட்டு தள்ளி போயிட்டுருக்கு. பட் மீட்டிங் நடந்துருச்சுன்னா உடனே வந்துட்டு இந்த கிரே லிஸ்ட்லேருந்து என்ன பண்ணிடுவாங்க, பிளாக் லிஸ்ட்டுக்கு பாகிஸ்தானை மாற்றிருப்பாங்க. ஏன்னா அவங்க எந்த ஆக்ஷன் எடுக்காமல் இருந்தாங்க. சரி, அதனால் இப்போ ஒரு ஆக்ஷன் எடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்களோட பேங்க் அக்கௌண்ட்ஸை வந்துட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் ஆக்சுவலி. ஸோ இதில் நம்ம என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணுமோ இந்த மசூத் அசார்
அவர் எது கூட லிங்க் ஆகிருக்காருன்னு கேட்டிங்கன்னா புல்வாமா அட்டாக் கூட லிங்க் ஆகிருக்காரு. சரிங்களா? ஸோ அந்த பாயிண்ட்டை தெரிஞ்சுக்கணும். அப்புறம் FATF அவங்களோட வேலை என்னங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. டெரரிஸ்ட்டுக்கு ஃபண்ட் கொடுக்கக்கூடிய கண்ட்ரியை வந்துட்டு தடுக்கணும். சரிங்களா? ஸோ அதுதான் ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸோட ஒர்க். சரிங்களா? ஸோ இந்த நியூஸ்லேருந்து நம்ம இதை மட்டும்தான் எடுத்துக்கணும். அடுத்து இது எடிட்டோரியல் பேஜில் எதை பற்றின்னு கேட்டிங்கன்னா, இது இதெல்லாம் நீங்கள் படிச்சுட்டு இருக்க வேணாம். ஆக்சுவலி எது சம்மந்தப்பட்ட நியூஸ்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்துட்டு ரீசெண்டாக இந்த ஸ்ரீசைலம் பவர் பிளான்ட்டில் வந்துட்டு ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துருச்சு. ஸோ ஆக்சுவலி நல்ல ஒரு சேஃப்டி மெஷரில் தான் இருக்கோமா என்னங்கிற ஒரு டவுட் வருது இல்லையா? கரெக்டாக தான் கட்டுறாங்களா என்னங்கிற ஒரு டவுட் வருது. ஸோ அது சம்மந்தப்பட்ட நியூஸு. நம்ம இதில் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னெல்லாம் பண்ணலாம், ஒரு பிரச்சனை நடக்குது, இந்த மாதிரி நிறைய ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்குது, இதை எப்படி தடுக்கலாம், இங்கே பாருங்கள் ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. யூசிங் ஃபயர் ரிட்டார்டன்ட் மெட்டீரியல்ஸ் இன் கன்ஸ்ட்ரக்ஷன், தீ பிடிக்காத மாதிரியான பொருட்களை வச்சு வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது. அப்புறம் டியூயல் எக்ஸிட்ஸ், 2-3 வழி இருக்கணும். அப்புறம் வந்துட்டு ஈஸியாக என்ன பண்ணுறதுனா வெர்டிக்கல் எஸ்கேப், நிறையா வந்துட்டு படி வச்சு கட்டும்போது நிறையா என்ன பண்ணலான்னா வெர்டிக்கலாக நம்ம டக்குன்னு எஸ்கேப் ஆகிடலாம். அந்த மாதிரி பண்ணணும். நிறைய இடத்துல எல்லாரும் ஒரு இடத்துலையே படி இருக்கிறதுக்கு பதிலாக ஒரு 2-3 இடத்துல படி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் நடக்குதுன்னா டக்குன்னு என்ன பண்ணலாம், எல்லாருமே இறங்கி போகலாம் இல்லையா? அப்புறம் அலாரம் சிஸ்டம் இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிக்கிளில் சொல்ல வராங்க. மற்றபடி இதில் ஒன்றும் நம்ம நோட் பண்ணிக்கிற மாதிரியான பாயிண்ட்ஸ் இல்லை. இது கூட நீங்கள் எதையும் லிங்க் பண்ணிக்கணும்னு கேட்டிங்கன்னா, இப்போ விசாகப்பட்டினத்தில் கூட ரீசெண்டாக ஒரு கேஸ் வந்துட்டு லீக் ஆகி அங்கேயும் சில பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு இல்லையா? ஸோ என்ன கேஸ் லீக் ஆகிருந்துச்சு? ஸ்டைரீன் கேஸ். சரிங்களா? ஸோ இது கூட பார்த்துக்கோங்க, ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்கலாம். ஸ்டைரீன் கேஸ் வந்துட்டு இப்போ விசாகப்பட்டினத்தில் லீக் ஆச்சு. சரிங்களா? அதுவும் ஒரு நிறையா பேர் வந்துட்டு அதுலேயும் இறந்து போயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா வந்துட்டு பவர் பிளான்ட்டு இந்த ப்ராஜெக்ட்லாம் நிறையா ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது இல்லையா? ஸோ இவங்க கரெக்டாக நார்ம்ஸ் படி தான் கட்டுறாங்களாங்கிறதே கொஸ்டின் மார்க்காக இருக்குது. சரி, அதனால் அதை பற்றியான எடிட்டோரியல் தான் இது, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபுட் செக்யூரிட்டி பற்றியான ஒரு ஆர்டிக்கல். இது வந்துட்டு யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் நிறையா நீங்கள் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஏன்னா ஃபுட் செக்யூரிட்டி அப்படிங்கிறத பற்றி நிறையா கொஸ்டின்ஸ் கேட்கலாம் மெயின்ஸ் எக்ஸாமில் கூட. ஸோ ஹைலைட் பண்ணியிருக்கிற பாயிண்ட்ஸ் மட்டும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. நிறையா டேட்டாஸ் வந்துட்டு இவங்க கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரிப்போர்ட்டை மென்ஷன் பண்ணுறாங்க. சோஃபி ரிப்போர்ட், ஸ்டேட் ஆஃப் ஃபுட் செக்யூரிட்டி நியூட்ரிஷன் இன் வேர்ல்டு. சரிங்களா? சோஃபி அப்படின்னோடனே இது வந்துட்டு இந்தியா லெவலில் நினச்சிக்காதீங்க, இது வந்துட்டு வேர்ல்டு அளவில் நடத்துகிற ஒரு ரிப்போர்ட்டு. இதில் இந்த ரிப்போர்ட் படி என்ன ஆகிருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்தியா வந்துட்டு எவ்வளோ பொசிஷனில் இருக்குன்னா, ஒரு லார்ஜஸ்ட் பாப்புலேஷன் வந்துட்டு ஃபுட் இன்செக்யூராக இருக்காங்க. உணவு வந்துட்டு பாதுகாப்பு இல்லாமல் நிறையா பேர்த்துக்கு வந்துட்டு சரியான முறையில் உணவு சேராத மக்கள் இருக்கக்கூடிய நாடில் வந்துட்டு அதிகமான மக்கள் இருக்கக்கூடிய நாடாக வந்துட்டு இந்தியா இருக்குது இந்த ரிப்போர்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எடிட்டோரியலை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்புறம் நடுவில் என்னென்ன சொல்ல வராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 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 சோஃபி ரிப்போர்ட் வந்துட்டு இப்போ வருஷம் வந்துட்டு பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதில் வந்துட்டு அவங்க 2 விதமான ரிப்போர்ட் வந்துட்டு கொடுக்குறாங்க. ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, POU அப்படின்னா ப்ரிவேலன்ஸ் ஆஃப் அண்டர் நரிஷ்மெண்ட், சரியான ஊட்டச்சத்து கிடைக்காமல் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள ரிலேட் பண்ணி ஒரு ரிப்போர்ட்டும். இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, ப்ரிவலன்ஸ் ஆஃப் மாடரேட் அண்ட் சிவியர் ஃபுட் இன்செக்யூரிட்டி, போதுங்கிற அளவுக்கு உணவே கிடைக்காமல் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கான ஒரு ரிப்போர்ட்டையும் இந்த மாதிரி 2 ரிப்போர்ட்டை வந்துட்டு ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலி எப்போ இந்த ரிப்போர்ட் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க, இப்போ புதுசாக எதையும் சேர்க்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த ரிப்போர்ட்டையும் சேர்த்து ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த ரிப்போர்ட்டுக்கு, அதாவது இந்த PMSFI இந்த ரிப்போர்ட்டுக்கு எதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, FIES அப்படின்னு சொல்கிற ஒரு ஸ்கேல். அது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபுட் இன்செக்யூரிட்டி எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்கேல் அப்படிங்கிற ஒரு சர்வே எடுத்து அந்த சர்வேயை வச்சு தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரிப்போர்ட்டை வந்துட்டு ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த சர்வே யார் நடத்துகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டெவலப்டு பை ஃபுட்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன் ஆஃப் யுனைடெட் நேஷன்ஸ். இதை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஃபோரம்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதில் கடைசியாக ஆக்சுவலி நம்ம 3 பார்ட்டு போட்டிருப்போம்னு நினைக்கிறேன். அதில் லாஸ்ட் பார்ட்டாக இந்த உணவு, விவசாய பொருட்கள் இதோட ஸ்டாண்டர்ட்ஸை செக் பண்ணுறதுக்கு இந்தியா லெவலில், நேஷ்னல் லெவலில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அக்மார்க் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்டர்நேஷ்னல் லெவலில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோடெக்ஸ் அப்படிங்கிற ஒன்று இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். இந்த கோடெக்ஸை யார் வந்துட்டு ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா FAO, அப்புறம் வந்துட்டு WHO ஃபார்ம் பண்ணாங்க. இந்த டீட்டெயில்ஸ்லாம் நம்ம பார்த்துருந்தோம் அந்த 3rd பார்ட்டில். ஸோ அதை பற்றி மறுபடியும் இங்கே FAO என்னமும் கொண்டு வந்திருக்காங்கன்னா அந்த FIES.
ஸோ இந்த மாதிரி ஒரு நியூஸ் படிக்கும்போது நம்ம ஏற்கனவே படித்த இன்ஃபர்மேஷனை கொஞ்சம் ரெக்கலெக்ட் பண்ண முடியுதான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. அது ரெக்கலெக்ட் பண்ண முடிஞ்சுன்னா நீங்கள் கரெக்டான டைரெக்ஷனில் கரெக்டாக ரிவைஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரிப்போர்ட்டு எஸ்எஃப்ஐ ரிப்போர்ட்டுக்கு எது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த FIES அப்படிங்கிற அந்த சர்வே அது வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் இந்த சர்வே இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா கண்ட்ரி அவங்களாவே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓன் FIE சர்வே அதை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சர்வே நம்மளும் பண்ணுறது கிடையாது. எங்கே கொடுத்துருக்காங்க? சர்வே நம்மளும் பண்ணுறது கிடையாது. அவங்க பண்ணின சர்வேயும் என்ன பண்ண முடியாதுன்னா இந்தியாவில் வந்துட்டு பப்ளிஷும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்துட்டு ஆர்டர் இருக்குது. சரிங்களா? ஸோ ஆனாலும் அவங்க மற்ற ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, மற்ற கண்ட்ரிஸ் இதிலலாம் அதெல்லாம் வச்சு கலெக்ட் பண்ணி பார்க்கும்போது இந்தியா வந்துட்டு ரொம்பவே பின்தங்கி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த ரிப்போர்ட் சொல்கிறாங்க. ஸோ இது ஃபுல்லாக அந்த ரிப்போர்ட்டு இதெல்லாம் நீங்கள் படிக்க வேணாம். ஏன்னா இதெல்லாம் எவ்வளோ தடவை படிச்சிங்கனாலும் நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியாது நியூமரிக்கல் டேட்டாஸ்லாம். ஸோ அதெல்லாம் தேவையில்லை. மெயின் பாயிண்ட்ஸை மட்டும் பார்த்துக்கோங்க. என்ன சொல்ல வராங்கன்னா, இந்தியாவில் வந்துட்டு இந்த ஃபுட் இன்செக்யூரிட்டி சரியாக வந்துட்டு உணவு கிடைக்காமல் இருக்கிற மக்களில் வந்துட்டு 22% பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்காங்கங்கிற ஒரு பாயிண்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு மெயின்ஸ் எழுதும் போது இந்த பாயிண்ட்லாம் நீங்கள் எழுதலாம். சரிங்களா? ஸோ அந்த பாயிண்ட்டை பார்த்துக்கோங்க. வேறு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியா வந்துட்டு இந்த நேஷ்னல் சாம்பிள் சர்வே ஆஃபீஸ் அந்த இது பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக அதை ரிலீஸும் பண்ணாமல் இருக்குது. இந்த சாம்பிளே என்ன பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா எடுக்க மாட்டேங்கிறாங்க. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, கன்சம்ஷன் மக்கள் வந்துட்டு எவ்வளோ வந்துட்டு கன்சியூம் பண்ணுறாங்க, எவ்வளோ பொருட்களை வந்துட்டு உணவாக எடுத்துக்கிறாங்க, அந்த கன்சம்ஷன் பற்றியான ஒரு சர்வே இதை நம்ம என்ன பண்ண மாட்டேங்கிறோன்னா எடுக்கவே மாட்டேங்கிறோம். ஆனால் நம்ம அப்போ இந்த FIES சர்வேக்கு வந்துட்டு இந்த கன்சம்ஷன் சர்வே வந்துட்டு ரொம்ப முக்கியம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நல்லா இந்த லிங்க்கை பார்த்துக்கோங்க. இந்த PMSFIக்கு எது முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த FIES சர்வே முக்கியம். FIES சர்வேக்கு எது முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்சம்ஷன் சர்வே. ஒரு கண்ட்ரியில் மக்கள் எவ்வளோ வந்துட்டு கன்சியூம் பண்ணுறாங்களோ அது முக்கியம். அதை நம்ம என்ன பண்ணல, அந்த டேட்டா என்ன இல்லைன்னா நம்ம கண்ட்ரி கிட்ட கிடையாது. அதனால் வேறு வழி இல்லாமல் இவங்க எதை யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா சப்ளை சைடு. சரி, எவ்வளோ கன்சியூம் பண்ணுறாங்கன்னு தெரில, பட் எவ்வளோ சப்ளை ஆகுதோ அதை வச்சாவது வந்துட்டு இந்த சர்வே எடுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த சப்ளையை வச்சு எடுக்கிறதும் கன்சியூம் பண்ணுறதை எடுக்கிறதும் ஒரே மாதிரி வருமானு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் கம்மியாகும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் கொஞ்சம் கூட இல்லை. இது என்ன ஆகும்னு சொல்கிறாங்கன்னா வேறு டைரக்ஷனில் கூட போகும். ஈவன் த டைரக்ஷன் ஆஃப் சேஞ்ச். அதாவது என்னென்னா, சப்ளை பண்ணி பார்க்கும்போது சப்ளை சர்வேயை வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு இன்க்ரீஸ் ஆன மாதிரி காட்டும் போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும். இது ஏற்கனவே ஒரு சர்வேல எடுத்திருக்காங்க. ஆனால் இந்த கன்சியூம் பண்ணதை வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா போன வருஷம் இந்த வருஷம் கம்மியாகிற மாதிரி காட்டுது. அந்தளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ நம்ம நினைக்கிற மாதிரி சரி கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும் சப்ளைக்கும் கன்சம்ஷன். இந்த சர்வேக்கு பதிலாக இந்த சர்வே சப்ளைஸ் சர்வே எடுத்தோம்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அது கொஞ்சம் கூட டிஃப்ரென்ஸ் இல்லை, நிறைய டிஃப்ரென்ஸ் வரும். ஈவன் அந்த டைரக்ஷன் கூட மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் கோட் பண்ணியிருக்காங்க. இந்த 2011, 3, 15, 17 பார்த்தீங்கன்னா பெர் கேபிட்டா டயட்ரி எனர்ஜி சப்ளை, இந்த சப்ளை பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ்டு பை 3.8%. அதே டைமில் பார்த்தீங்கன்னா இந்த கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் பார்த்தீங்கன்னா இட் ஃபெல் பை 3.7% அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரெண்டும் வேறு டைரெக்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ நம்மக்கிட்ட டேட்டா இல்லாததுனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சப்ளையை வச்சு எடுக்கிறாங்க. சப்ளை வச்சு எடுத்ததுலேயே இவ்வளோ பிரச்சனை. அதாவது இங்கே பாருங்கள் 22% வந்துட்டு இந்தியா இந்த ஸ்டாண்டர்டில் இருக்குது. ஒருவேளை கன்சம்ஷன் டேட்டா இருந்து அதை வச்சு எடுத்தாங்கன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த ரிப்போர்ட் மோசமாக போகும். ஸோ ஃபுட் இன்செக்யூரிட்டி வந்துட்டு இந்தியாவில் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குதுன்னு சொல்லி இந்த ஆர்டிக்கிளில் கவர் பண்ணியிருக்காங்க. கடைசியாக இதுக்கு காரணமாக சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா டிமானிட்டைசேஷன், GST. ஆனால் என்ன பிரச்சனை வந்தாலும் இது மேலே பழியை தூக்கி போடுற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு சரியாக தெரில இதை எப்படி லிங்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது வரைக்கும் நம்ம பார்த்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது சில இந்த சோஃபி ரிப்போர்ட்டு இந்த பாயிண்ட்டை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்துட்டு இந்த FIES ஃபுட் இன்செக்யூரிட்டி எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்கேல், இந்த ஸ்கேல் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா கிட்ட டேட்டாவே எடுக்கிறது இல்லை. என்ன டேட்டா எடுக்கிறது இல்லைன்னு கேட்டிங்கன்னா கன்சியூம் பண்ணுற கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் டேட்டாவை ரொம்ப 2-3 வருஷமாக எடுக்கிறது இல்லை. ஸோ அந்த பாயிண்ட்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு நமக்கு மெயின்ஸில் எழுதும்போது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் திஸ் எடிட்டோரியல்.
அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வாகன காப்பீட்டை புதுப்பிக்க. ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம இன்சூரன்ஸை வந்துட்டு ரெனிவல் பண்ணுறோம் இல்லையா, அதை ரெனிவல் பண்ணுறதுக்கு என்னமும் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இந்த மாசு கட்டுப்பாட்டு வாரியம் பொல்யூஷன் கண்ட்ரோல் சர்டிஃபிகேட் ஒவ்வொரு வண்டிக்கும் இருக்கும். அது நிறைய பேர்த்துக்கு இருக்குங்கிறதே தெரியலாதுன்னு நினைக்கிறேன். அந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் சர்டிஃபிகேட் இருந்தால் தான் இனிமேல் இன்சூரன்ஸை வந்துட்டு ரெனிவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காப்பீட்டு ஒழுங்குமுறை ஆணையம் உத்தரவு. காப்பீட்டு ஒழுங்குமுறை ஆணையம் அப்படின்னா இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, சரிங்களா, IRDAI. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம கண்ட்ரியில் வந்துட்டு ஏகப்பட்ட வண்டி வந்துட்டு சேல் ஆகிட்டுருக்கு. ஒரு டேட்டா கூட கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1951 3 லட்சம், 2008 அது என்ன ஆயிருக்குன்னா 10.5 கோடி ஆயிருக்கு. சரி, ஆனால் 2015 அது என்ன ஆயிருக்குன்னா 20 கோடி ஆயிருக்கு. ஸோ இந்த அளவுக்கு வண்டி வந்துட்டு அதிகமாகிட்டே இருக்குது. அந்த வண்டியோட பொல்யூஷனை யாருமே வந்துட்டு அவ்வளோவா கான்சென்ட்ரேட் பண்ணுறதில்ல, அது எவ்வளோ பொல்யூஷனை காஸ் பண்ணுதுன்னு சொல்லிட்டு. ஸோ ரீசெண்டாக என்ன ஜட்ஜ்மெண்ட் கூட கொடுத்துருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த BS4 இன்ஜினோட ஸ்டாண்டர்ட் வந்துட்டு இனிமேல் BS4 இருக்கக்கூடாது, BS6 தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. BS அப்படின்னா என்ன, பாரத் ஸ்டேஜ், சரிங்களா. ஸோ இந்த பாயிண்ட்டை பார்த்துக்கோங்க. எதுக்குன்னா இந்த பொல்யூஷன் கண்ட்ரோலை பற்றி ஏதாவது மெயின்ஸில் கொஸ்டின் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ்லாம் மென்ஷன் பண்ணலாம். நம்ம இதை பண்ணியிருக்கோம். அப்புறம் இந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் சர்டிஃபிகேட் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் கவர்மெண்ட் எடுத்த ஸ்டெப்ஸ் எல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு கொஸ்டின் வருது அப்படின்னா நம்ம இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் கோட் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் நான் இதை எடுத்தேன். இதில் என்னென்ன பிரச்சனை இப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்சூரன்ஸ் ரெனிவலை வந்துட்டு 3 வருஷத்துக்கு ஒரு தடவையோ இல்லை 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வரைக்கும் கூட எடுத்துக்கலாம், அந்த மாதிரி கூட இது இருக்குது. பட் இந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் சர்டிஃபிகேட் வந்துட்டு எவ்ரி 6 months ஒன்ஸ் வந்துட்டு இதை நம்ம ரெனிவல் பண்ண வேண்டியதாக இருக்கும், சரிங்களா. ஸோ அது ஒரு பிரச்சனையாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ஒரு 60லேருந்து 100 ரூபா வரைக்கும் தான் கட்டணம் செலவாகும்னு வச்சுக்கலாம். அந்த செக் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த இன்ஜினோட ஸ்டாண்டர்டு, இது எவ்வளோ வருஷம் ஆச்சு இதெல்லாம் பார்த்துட்டு அதோட கார்பன் அளவை வந்துட்டு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா சேஞ்ச் ஆகும். ஸோ வருஷம் ஆக ஆக ஒரு நம்மளோட வண்டிக்கு வந்துட்டு சரியாக மெயின்டெனன்ஸ் பண்ணல, ஆயில் மாற்றாமல் இருக்கீங்க, நிறையா வருஷம் ஆக ஆக என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அது உங்கள் வண்டி அதிகமான கார்பன் அளவை வந்துட்டு ரிலீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி ரிலீஸ் பண்ணுது அப்படின்னா நமக்கு வந்துட்டு பொல்யூஷன் கண்ட்ரோல் சர்டிஃபிகேட் கிடைக்காது. அப்போ அது இல்லை அப்படின்னா உங்களால் என்ன பண்ண முடியாதுன்னு கேட்டிங்கன்னா வண்டிக்கு இன்சூரன்ஸ் வாங்க முடியாது. ஏற்கனவே இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 60% வாகனங்களுக்கு காப்பீடு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இதுவும் வந்துச்சுன்னா அடுத்து என்ன ஆக போகுதுங்கிறது தெரில, சரிங்களா. ஸோ அதுதான் இந்த நியூஸு. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இது பெண்களின் திருமண வயதை உயர்த்தும். சரி, இது ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் இல்லையா. ஏற்கனவே இந்த நியூஸில் இது வந்துட்டு நம்ம ஆகஸ்ட் 21 பண்ணின நியூஸ் பேப்பர் அனாலிசிஸில் இந்த எடிட்டோரியலை வந்துட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதே தான் ஒரு பாயிண்ட் மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ வந்துட்டு பெண்களுக்கு 18ஆகவும் ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா 21ஆகவும் இருக்குது, சரிங்களா. இந்த ஏஜ் மேரேஜ் ஏஜ் இருக்குது. ஸோ இந்த 18 வயசு எப்போ ஃபிக்ஸ் ஆச்சுன்னா 1978 கொண்டு வந்திருக்காங்க, சரிங்களா. ஸோ அந்த பாயிண்ட்டு மட்டும் பார்த்துக்கோங்க. இன்னும் அது எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க அந்த வயசுங்கிறது நமக்கு தெரியல, இன்னும் அஃபிஷியலாக அதை ரிலீஸ் பண்ணலை. அப்போ நம்ம அதை பற்றி பார்த்துக்கலாம். சரி, லாஸ்ட்டாக ஒரு நியூஸு எதை பற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா கோல்டு எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட். அதாவது நம்ம எல்லாத்துக்கும் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபிசிக்கலாக, அதாவது கடையில் போய் கோல்டு வாங்குறது மட்டும்தான் கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு நினச்சிட்ருக்கீங்க. ஆனால் அதெல்லாம் கிடையாது. வேர்ல்டு அளவில் பார்த்தீங்கன்னா கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது நீங்கள் ஃபிசிக்கல் கோல்டு மட்டும் கிடையாது. ஆக்சுவலாக அதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் தான், அதை இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்ல வரல. பட் ஃபிசிக்கல் கோல்டை மட்டும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்கிறது கிடையாது. கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது தான் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. கோல்டு எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா SGB சாவரின் கோல்டு பாண்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட், அந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னா. என்ன இந்த கோல்டு எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்னா என்னன்னு மட்டும் அவங்க என்ன ஆக்சுவலி இந்த நியூஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா கோல்டில் ஃபிசிக்கல் கோல்டாக வாங்குறது பெட்டரா இல்லை கோல்டு எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டரான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, சரிங்களா. நம்ம இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த கோல்டு எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்னா என்னங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. இது எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. ஆக்சுவலி நம்ம ஃபிசிக்கல் கோல்டு வாங்குகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்துட்டு இந்த செய்கூலி சேதாரம் அந்த மாதிரி ஏகப்பட்டது போட்டு அதோட காசு எச்சாகும். அதை நீங்கள் ரிட்டன் ஒரு வேளை விற்றுட்டு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா கூட ஆக்சுவலாக கோல்டோட ரேட்டை வந்துட்டு கம்ப்ளீட்டாக எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ இந்த செய்கூலி சேதாரத்துக்கு ஒரு 10%, நீங்கள் விற்கும் போது ஒரு 10%ன்னு போகும்போது ஆல்மோஸ்ட் ஒரு 20% என்ன ஆயிரும்னு கேட்டிங்கன்னா நமக்கு லாஸ் ஆகிடும். இதெல்லாம் ஆக்சுவலி தடுக்கணும் அப்படின்னா அதுக்காக கொண்டு வர்றதா என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த கோல்டு எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட். அப்போது
நீங்கள் ஒரு வேளை 10 வருஷம் கழித்து உங்கள் குழந்தைக்கு பொண்ணு இருக்குது, அந்த பொண்ணோட கல்யாணத்துக்காக 10 வருஷம் கழித்து நடக்க போகிற கல்யாணத்துக்காக நீங்கள் வந்துட்டு இப்போ நகை வாங்கி வைக்கிறது வந்துட்டு அந்தளவுக்கு சரி கிடையாது. ஏன்னா 10 வருஷம் கழித்து டிசைன் மாறும், நிறைய அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. நீங்கள் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ வாங்கி வைக்கிற நகை 10 வருஷம் கழித்து தான் நம்ம தேவைப்படும். வாங்கி வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, நம்ம அப்பா இதை கொடுத்துட்டு புது டிசைனில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் யோசிச்சு பாருங்கள், அப்போ தான் நீங்கள் ஆக்சுவலி நகை வாங்க போகிறீங்க. 10 வருஷம் கழித்து தான் புது டிசைனில் நகை வாங்க போகிறீங்க. இதுக்கு நம்ம இப்போயே நகை எடுத்து வைக்கணும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு இதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு செய்கூலி சேதாரம்லாம் இருக்காது. 10 வருஷம் கழித்து இதைவே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா விற்று என்ன பண்ணிக்கலான்னு கேட்டிங்கன்னா நகையாக வாங்கிக்கலாம். சரிங்களா? அந்தளவுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இதை பற்றி நான் உங்களுக்கு ஓவராலாக ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்துட்றேன். இது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷேர் மார்க்கெட்டில் வந்துட்டு நம்ம கோல்டை எப்படி இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ETF மூலிமா தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். இதை எங்கே தான் வாங்க முடியும்னு கேட்டிங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் தான் வாங்க முடியும். சரிங்களா? NSE, நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், BSE இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட் இதில் மட்டும்தான் நம்ம வந்துட்டு இதை வாங்க முடியும். ஸோ அந்த ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதுக்காக தான் இந்த கோல்டு எக்ஸ்சேஞ்ச் ட்ரேட் ஃபண்ட். இதை வந்துட்டு பேப்பர் கோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது நிறைய நமக்கு அட்வான்டேஜ் இருக்குது. கோல்டு வந்துட்டு தொலைஞ்சு போயிருமோன்னு பயத்தில் கொண்டு போய் லாக்கரில் வைக்கிறது. நிறைய பேர் கோல்டு எடுத்ததெல்லாம் யூஸ் பண்ணுறதே இல்லை, பேங்க் லாக்கரில் தான் இருக்கும், இல்லை பேங்க்கில் அடமானத்தில் தான் இருக்கும். அதுக்கு தான் நிறைய பேர் கோல்டு எடுக்கிறாங்க. அப்படி எடுக்கும்போது நம்ம ஏன் வந்துட்டு இந்த ETF எடுத்துக்கக்கூடாது? இதை வந்துட்டு நம்மளால் சேஃபாகவும் வச்சுக்கலாம், லாக்கரில் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை, நம்ம சேஃபாக வச்சுக்கலாம், திருட்டு போயிருங்கிற அந்த பயம் இருக்காது. ஒரு கோல்டை வச்சு நீங்கள் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் இந்த ETF வச்சும் பண்ணலாம். ETF வச்சும் நம்ம லோன் எடுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கோல்டோட விலை ஏற ஏற இந்த ETFோட விலையும் ஏறிக்கிட்டே இருக்கும். ஸோ எந்த பிரச்சனையும் இருக்காது நமக்கு. அண்ட் இதை வந்துட்டு இந்தியா அளவில் ஒரு நேஷ்னல் அளவில் நீங்கள் யோசிச்சு பார்க்கும்போது இதுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ கோல்டு பார்த்திங்கன்னா நம்ம கண்ட்ரிலேயே இருக்குது. நம்ம கண்ட்ரியில் கோல்டு ரிசர்வ்லாம் ரொம்ப கம்மி தான். ஸோ நம்ம அதிகமாக கோல்டு என்ன தான் பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா இம்போர்ட்டு தான் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம டாலர் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஃபாரின் ரிசர்வ் அது அதிகமாக எதில் வேஸ்ட் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வந்துட்டு பெட்ரோலு, அடுத்து பார்த்திங்கன்னா கோல்டில் தான் நம்ம வந்துட்டு வேஸ்ட் ஆகிட்டுருக்கு. நம்ம வந்துட்டு ருப்பி கொடுத்து கோல்டு வாங்கினாலும், ஒரு எக்ஸாம்பிள் குமரன் ஸ்டோர்ஸில் வந்துட்டு பணம் கொடுத்து நீங்கள் கோல்டு வாங்கினீங்கனாலும், குமரன் ஸ்டோர்ஸுக்கு நகை எங்கேருந்து கிடைக்கும்னா ஃபாரின்லேருந்து தான் அவங்க எடுக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா டாலர் கொடுத்து தான் என்ன பண்ணணும்னா அந்த நகையை வாங்கணும். ஸோ டாலர் நிறையா செலவாகிக்கிட்டே இருக்குது இந்த மாதிரியான கோல்டில். அதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி பேப்பர் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணும்பொழுது நம்மளுக்கு இந்த டாலர் டிபெண்டன்சி குறையும். சரிங்களா? நிறையா பார்த்தீங்கன்னா இந்த டேக்ஸு, வெல்த் டேக்ஸு, அந்த மாதிரி நிறையா டேக்ஸு கூட என்னெல்லாம் இந்த ETFக்கு வந்துட்டு போட மாட்டாங்க. ஸோ நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது இதில். ஸோ நம்ம அதை தான் தெரிஞ்சுக்கணும் இந்த ஆர்டிக்கிள். அதுக்காக தான் நான் இதை எடுத்தேன். இன்னொரு நாள் ஏதாவது SGBயை பற்றி ஆர்டிக்கிள் வந்துச்சு அப்படின்னா நான் அப்போ உங்களுக்கு SGBயை பற்றி சொல்கிறேன். அவ்வளோதாங்க, இன்றைக்கி நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் முடிஞ்சிருச்சு. இந்த அனாலிசிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட முடிஞ்சால் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லாருடைய சிக்னேச்சரும் ஆட்டோகிராஃபாக மாறணும்னு ஆசைப்பட்றேன். விஷ் யூ குட் லக் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஸ்டே டியூன்.